அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அந்நப தொடர். சுவர்க்கம் என்ற வெகுமதி உலகும் விசாரணையின் ஓர் காட்சியும். இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக இறைப்பய உணர்வு கொண்டோருக்கு வெற்றி உண்டு. ஹதாஇக வ அஅனாபா வ கவாஇப அத்ராபா வ கஅஸன் திஹாகா, அதுவே பல வகை தோட்டங்களும் திராட்சைகளும் சம வயதுடைய உருண்ட திரண்ட மார்பகங்களை கொண்ட கன்னியரும் மது நிறைந்த கிண்ணங்களும் ஆகும். லா யஸ்மஊன ஃபீஹா லஅவ் வலா கித்தாபா, அங்கு அவர்கள் வீண் பேச்சுக்களையோ ஒருவருக்கொருவர் பொய் பேசிக்கொள்வதையோ செவியுற மாட்டார்கள். ஜஸாஅம் மிர் ரப்பிக அத்தாஅன் ஹிசாபா, இவை யாவும் உமது இரட்சகனிடமிருந்து கிடைக்கப் பெறும் கூலி, போதுமாக அமையும் கொடை. ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமர் ரஹ்மானி லா யம்லிகூன மின்ஹு ஹிதாபா, அவன் வானங்கள் பூமி அவற்றிடையே இருப்பவை ஆகிய அனைத்துக்கும் அதிபதி, அருளாளன். அங்கே அவனை விழித்து பேச யாரும் சக்தி பெற மாட்டார். யௌம யகூமுர் ரூஹு வல் மலாஇகத்து ஸஃபல் லா யதகல்லமூன இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மானு வகால ஸவாபா, அந்த நாளில் மனிதர்களும் மலக்குகளும் வரிசையாக நின்றிருப்பர். அப்போது அருளாளனின் அனுமதியோடு சரியானதை பேசுவோரை தவிர வேறு யாரும் பேச மாட்டார்கள். இது உள்ளத்தில் இறை பிரக்ஞையை வளர்த்து கொண்டு நற்செயல்கள் புரிந்து வாழ்ந்தோரின் உலகு. அது இறை கருணையின் விளைவு. இங்கு மறுமை விசாரணை மன்றத்தின் காட்சி ஒன்றும் தரப்படுகிறது. இறை கருணையை விளக்க வந்த, அதனோடு இறை கண்ணியத்தையும் உயர்வையும் விளக்க வந்த போதே அக்காட்சி தரப்படுகிறது. அவ்வசனங்களை விரிவாக நோக்குவோம். நிச்சயமாக இறைப்பய உணர்வு கொண்டோருக்கு வெற்றியுண்டு. சூரா நரகுக்கு செல்வதற்கான காரணத்தை ஓரளவு விளக்கிச் சொன்னது. ஆனால் இங்கே முத்தகீன் என்ற ஒரே சொல்லில் சுவர்க்கத்திற்கு செல்வதற்கான காரணத்தை சொல்கிறது. இறைப்பய உணர்வு கொண்டோர் என அச்சொல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தக்வா என்பது ஒரு மனநிலை, மன உணர்வு. உள்ளத்தில் சில போது வந்து செல்லும் சலனமல்ல அது. அல்லாஹ் பற்றிய பயம், அவன் மீதான அன்பு, அவனிடம் வைக்கும் எதிர்பார்ப்பு என்ற உணர்வுகளின் கூட்டே அதுவாகும். இந்த மனநிலையை உருவாக்கி அந்த மனநிலையின் உந்துதலாலும் அதன் பாதுகாப்பிலும் தனிப்பட்ட வாழ்விலும் சமூக வாழ்விலும் இயக்குபவர்களே முத்தகீன் ஆகிறார்கள். நற்செயல்களே இவர்களது வாழ்வின் அடிப்படை, தீமைகள் இவர்களது வாழ்வின் விதிவிலக்கு. வெற்றியுண்டு என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள சொல்லின் அரபு பதம் மஃபாஸ் ஆகும். அச்சொல் வடிவம் வினையால் ஆன பெயர்ச்சொல்லாக கொள்ளப்பட்டு வெற்றி என மொழிபெயர்க்கப்படலாம். இடத்தை குறிக்கும் பெயர் சொல்லாக கொள்ளப்பட்டு வெற்றியை சுவைக்கும் இடம் எனவும் மொழிபெயர்க்கப்படலாம். இவ்விரண்டாம் மொழிபெயர்ப்பு அடுத்து வரும் வசனங்களோடு இணைந்து நோக்கும்போது பொருத்தமாக தெரிகிறது. அங்கு அனுபவிக்கும் பொருட்களாக மஃபாத் என்ற அச்சொல் விவரிக்கப்பட்டுள்ளது. வாழ்க்கை ஒரு சோதனை, துன்பங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நிறைந்தது. அந்த வாழ்க்கையை தீமையின் அழுக்கு ஒட்டிக்கொள்ளாமல் கடப்பதும் தண்டனையின் உலகான நரகில் விழுந்து விடாது தப்பித்து கொள்வதும் ஒரு சாதனை, ஒரு வெற்றி. அந்த வெற்றியே இன்பம் துய்க்கும் பேருலகாக தோன்றுகிறது. அப்பேருலக இன்பங்களின் ஒரு சிறிய பகுதியை சூரா இங்கே வர்ணிக்கிறது. 31 தொடக்கம் 35 வரையிலான வசனங்கள். இது வெற்றியை சுவைக்கும் இடமாக சொர்க்கம் பற்றிய வர்ணனை. சுவர்க்கம் அல் குர்ஆனின் வர்ணனைப்படி ஒரு வளமிக்க சோலை, எழில்மிகு தோட்டங்கள் என அல் குர்ஆன் இங்கே குறிப்பிடப்பட்டமையால் பல வகை கனிகளும் ஏனைய தாவரங்களும் நிறைய கொண்டுள்ள பல்வேறு வகையான தோட்டங்களும் அங்கு காணப்படும் என புரிந்து கொள்ள முடிகிறது. பழம் என்பது ஒரு மேலதிக உணவு, ஆடம்பர உணவு. பழமரங்கள் தோட்டத்திற்கு விசேட அழகை வழங்குவன. அந்த வகையிலே திராட்சை என இங்கே குறிப்பிடப்பட்டது. பழங்கள் என்பதற்கு ஒரு குறியீடு திராட்சை. அத்தோடு குர்ஆன் இறங்கிய சூழலில் காணப்பட்ட பழங்களில் அது விசேடமானது என்பதால் அது உதாரணமாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கலாம். காம இன்பம் மனிதனின் இன்பங்களில் முதன்மையானது என்ற வகையில் சோலைகள் பற்றிய வர்ணனையை அடுத்து அது இடம்பெறுகிறது. அந்நிலையில் மாதுவும் அடுத்தடுத்து
குறிக்கப்பட்டிருக்கின்றமை அந்த இன்ப உலகை வர்ணிப்பதன் நுணுக்கமான பிரயோகம் எனலாம். இப்பின்னணியில் சோலை, மது, மாது மிகவும் பொருத்தப்பாட்டுடன் அமைந்த இன்பங்களின் வர்ணனையாகும். மனிதன் என்னதான் செயல்களினுள் மூழ்கினாலும் இயற்கை தரும் மன இன்பத்தை அது தருவதில்லை. வளமிக்க அழகிய சோலையினுள்ளே நுழைந்து செல்லும் போது கிடைக்கும் மனச்சந்தோஷம் எங்குமே மனிதனுக்கு கிடைப்பதில்லை. இந்த உண்மையை அல் குர்ஆன் இந்த வர்ணனை மூலம் உணர்த்த விரும்புகிறது போலும். பெண்கள் பற்றிய வர்ணனையில் சம வயதுள்ளவர்கள் என்பது தமது கணவர்களுடன் சம வயது கொண்டவர்கள் என்ற கருத்தையோ தம்மிடையே சம வயது கொண்டவர்கள் என்ற கருத்தையோ குறிக்கலாம். சுவர்க்கம் வர்ணனைக்கு அப்பாற்பட்டது. இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அங்கு எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த செவியும் கேட்ராத, எந்த மனித உள்ளமும் நினைத்திராத இன்பங்கள் உள்ளன. இது இவ்வாறு கற்பனைக்கு எட்டா இன்ப உலகு, வர்ணனையில் கொண்டு வர முடியா எழில் உலகு. எனினும் மனிதனுக்கு புரியும் பாசையில் அது பற்றிய சில பொது தோற்றங்களை கொடுக்க முனைந்தமையே மேற்போன்ற வர்ணனையாகும் என்பதை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மது ஒரு விசேட போகப் பொருள், அதுவும் சுவர்க்கத்தின் ஓர் இன்பம். ஆனால் அது உலகில் உள்ள மதுவை போன்றல்ல. அந்த மதுவால் மனிதன் தனது அறிவை இழப்பதில்லை, கீழ்த்தர நிலைக்கு தாழ்த்துவதில்லை. இவ்வாறு சூரா மிகவும் அடிப்படையான பௌதிக இன்பங்களை இங்கே விவரித்துள்ளது. சுவர்க்கம் பௌதிக இன்பத்தை மட்டும் கொண்டதல்ல, மானசீக இன்பமும் சுவர்க்க இன்பத்தில் ஒரு பகுதியாகும். மானசீகம் இன்பமில்லையாயின் பௌதிக இன்பம் பூர்ணப்படுவதில்லை. மனதின் நிலையே இன்பத்தை அனுபவிப்பதை நிர்ணயிக்கிறது என்பது மிக தெளிவான உண்மை. இந்த வகையிலேயே சூரா இன்பங்களின் வர்ணனையின் இறுதியாக அக்கருத்தை விளக்குகிறது. அங்கு அவர்கள் வீண் பேச்சுக்களையோ ஒருவருக்கொருவர் பொய் பேசிக்கொள்வதையோ செவியுற மாட்டார்கள். சுவர்க்கம் சாந்தி, சமாதானம், அமைதி நிறைந்த உலகு. உள்ளத்தை நோகச் செய்யும் வார்த்தை பிரயோகங்கள் அங்கிருக்காது. ஒருவர் மீது ஒருவர் பொய் சொல்லல், நீ பொய் சொல்கிறாய் என்று நிராகரித்து பேசல் என்பன அங்கு காணப்பட மாட்டாது. இத்தகைய பொய் உறவாடல்கள்தான் பிரச்சினையின் மூலம். அது சுவர்க்கத்தில் காணப்படாத ஒன்று. இந்த வசனம் இன்னொரு கருத்தையும் கொடுக்கிறது. அங்கு என மொழிபெயர்க்கப்பட்டுள்ள பிரயோகத்தின் அரபு பதம் ஃபீஹா ஆகும். இச்சொல்லுக்கு பொதுவாக சுவர்க்கம் என்ற கருத்தினை ஏற்கனவே கொடுத்துள்ளோம். நேரடியாக முன்னேயுள்ள வசனத்துடன் தொடர்புபடுத்தி நோக்கும்போது மது கிண்ணங்கள் பரிமாறும் இடம் என்ற கருத்தை அது கொடுக்கும். அப்போது மது பரிமாறும் அமர்வுகளில் கூட வீண் வார்த்தைகளும் ஒருவரோடொருவர் பொய்யை பேசி முரண்பட்டு கொள்வதும் சண்டை சச்சரவுகள் காணப்படுவதில்லை என்ற கருத்தை பெற முடியும். சுவர்க்கத்தின் மது மனிதனின் அறிவை மயக்குவதில்லை, அவனை மிருக நிலைக்கு தாழ்த்துவதில்லை. எனவே சுவர்க்கத்தின் மது பரிமாறும் இடங்கள் கூட அமைதி நிலவும் அழகிய இடங்களாகவே இருக்கும். சுவர்க்கத்தின் மது பரிமாறும் இடங்களே இவ்வாறாயின் சுவர்க்கம் எவ்வளவு உன்னத உலகம் என்பதை விளக்க தேவையில்லை. அர்த்தமற்ற வார்த்தை பிரயோகங்களுக்கும் அசத்திய பேச்சுக்களுக்கும் அங்கு இடம் இருக்காது. நடத்தையிலும் தூய்மை, சொல்லிலும் தூய்மை. அப்படியோர் உயர்ந்த உலகம் அது. இவ்வாறு மானசீக அமைதியோடும் சந்தோஷத்தோடும் அங்கே மனிதர்கள் வாழ்வார்கள். இந்த உன்னத உலகம் எந்த துன்பமுமற்ற இன்பங்களுக்கு மட்டுமே உரிய உலகம். இறை கருணையின் வெளிப்பாடு என்ற கருத்தை அடுத்து சூரா விளக்குகிறது. உலகில் தீமைகளிலிருந்து விலகி அநியாயங்களிலிருந்து ஒதுங்கி நற்செயல்கள் புரிந்து வாழ்ந்தமைக்காக கிடைப்பது கூலி அல்ல, கூலியின் வடிவில் வரும் கொடை. மரணமில்லா நிரந்தர வாழ்வு ஒரு கொடை. அதற்கு மேலாக மனிதன் கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத இன்ப உலகு இன்னும் ஒரு மாபெரும் கொடை. உடல் இன்பம் மட்டுமல்ல, அமைதி, சாந்தி என்ற மன இன்பம் அங்கு கிடைக்கிறது. அப்போது கொடை பூரணமாகிறது. அந்த உலகின் இன்னொரு முக்கிய உண்மை, இந்த இன்பங்கள் எல்லாம் போதிய அளவு கிடைப்பதாகும். போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு மிக அதிகமாக வழங்கப்படுவதாகும். மனிதன் திருப்திப்படுவது மிக கடினம். அவன் எனக்கு போதும் என்று சொல்வது மிக அரிது. ஆனால் அதி உன்னத தரத்திலும் மிக பெருந்தொகையாகவும் அந்த இன்ப உலகு பறந்து விரிந்து கிடக்கும். அதனை பார்க்கும் மனித மனம் திருப்திப்பட்டு விடும். போதும் போதும் என்றவன் சொல்லிவிடுவான். அந்த கொடை ஒவ்வொருவரதும் இறை பய உணர்வின் தரத்திற்கு ஏற்பவும் நற்செயல்களின் தரம் அளவுக்கேற்பவும் அமைந்திருக்கும்.
அதாவது சுவர்க்கவாசிகளின் நிலைக்கேற்ப கணக்கிடப்பட்டு வரையறுத்து அக்கொடை வழங்கப்பட்டிருக்கும். அப்போதுதான் அது நீதியான பங்கீடாக அமையும். மனிதனுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இன்ப உலகு கிடைப்பதன் பின்னணி என்ன? அடுத்த சூரா இந்த வசனங்களில் விளக்குவது இக்கருத்தை ஆகும். கூலி உமது இரட்சகனிடமிருந்து வருகிறது. அவன் வானங்கள், பூமி, அவற்றுக்கிடையே இருப்பவை ஆகிய அனைத்துக்கும் அதிபதி. இது ஒரு காரணம். அவன் அருளாளன். இது இரண்டாவது காரணம். இவ்வசனத்தின் அதிபதி என மொழிபெயர்க்கப்பட்டுள்ள சொல்லின் அரபு பதம் ரெப் என்பதாகும். அச்சொல் படைத்து இரட்சிப்பவன், பிரபஞ்சத்தை நிர்வகிக்கும் தலைவன் என்ற கருத்தை கொடுக்கிறது. வானங்கள், பூமி என்ற பிரபஞ்சம், அவற்றிலுள்ள பொருட்களும் சக்திகளும் மனித கற்பனைக்கும் அப்பாற்பட்டளவு பாரியது. இத்தகைய தலைவனின் உயர்வும் மகிமையும் வர்ணிக்க முடியாதளவு உயர்ந்தது. அவனே கொடுக்கிறான். எனவே அவனது கொடையும் பாரியளவு இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அத்தோடு அவன் எல்லையற்ற கருணை கொண்டவன். மனிதன் என்ற இந்த சிருஷ்டியை பூமியில் வாழ வைத்தான். பல்வேறு சோதனைகளுக்கும் உட்படுத்தினான். அந்த சோதனையில் ஓரளவு வெற்றி பெறுதலே அந்த கருணையாளனுக்கு போதுமாகியது. எல்லையற்ற செல்வங்களும் சுகப்பட எல்லையற்ற வசதிகளும் நிறைந்த அந்த மாபெரும் இன்பங்களின் உலகத்தையே அவனுக்கு பரிசாக கொடுத்தான். எந்த பொறுப்புகளும் கடமைகளும் இன்றி அனுபவித்து நிரந்தரமாக வாழ் என விட்டுவிட்டான். அல்லாஹ் எல்லையற்ற அன்பும் இரக்கமும் கொண்டவன் தான். ஆனால் அதன் பொருள் அவன் மீது யாரும் ஆதிக்கம் செலுத்திவிட முடியாது என்பதல்ல. அவனது தீர்ப்பில் பாதிப்பை ஏற்படுத்திவிட முடியும் என்பதும் அல்ல. இந்த வகையில் தொடர்ந்து இவ்வசனம் இறைவனின் மகிமையை பொதுவாக சுட்டிக்காட்டுவதன் ஊடாகவும், குறிப்பாக மறுமையின் நீதிமன்ற காட்சியொன்றை தருவதன் ஊடாகவும் இக்கருத்தை விளக்குகிறது. இறை நெருக்கம் கொண்ட மனிதர்களுக்கு இறைவன் மீது ஓர் ஆதிக்கம் உள்ளது என்ற பல சமூகங்களின் காணப்படும் நம்பிக்கையை மறுத்துரைப்பதாகவும் இவ்வசனம் அமைந்துள்ளது. வசனம் 37-38. எல்லை காண முடியாமல் பறந்து விரிந்த கோடானு கோடி பொருட்களையும் சக்திகளையும் அடக்கிய பிரபஞ்ச நாயகனின் அதிகாரமும் சக்தியும் மற்றிட முடியாதது. அத்தகைய தலைவனுக்கு முன்னால் நின்று பேச யாருக்கும் இயலாது. மஹ்ஷர் வேளையில் விசாரணைக்கு வரும்போது வானவர்களும் கூட எழுந்து வரிசையாக நிற்பர். கோடிக்கணக்கான மனிதர்களும் எழுந்து நிற்பார்கள். மனிதர்கள் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ள சொல்லின் அரபு பதம் ரூஹ் என்பதாகும். ரூஹ் என்ற சொல் அடிப்படையில் ஆன்மா என்ற கருத்தை கொண்டது. எனவே மனிதனையும் அது குறிக்க முடியும் என்பது தெளிவானது. மஹ்ஷர் விசாரணைக்காக மைதான நிலையை செல்லும் இவ்விடத்தில் மலக்குகள் எழுந்து நிற்பார்கள் என கூறுகையில் மனிதர்களை அதனோடு இணைத்து சொல்வதே பொருத்தமான கருத்தாக தெரிகிறது. எனினும் அல் குர்ஆனில் சில இடங்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்க ரூஹ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளமையால், உதாரணமாக சூரா அல் ஷுஆரா 23வது அத்தியாயம் 193வது வசனம். அதிகமான தப்சீர் ஆசிரியர்கள் அக்கருத்தை இங்கு கொடுத்தனர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்களின் தலைவர். அவரும் கூட எழுந்து வரிசையில் நிற்பார் என விசேடமாக இங்கே குறிக்கப்படுகிறது என அவர்கள் இக்கருத்தை விளக்குகின்றனர். எவ்வாறு இருந்த போதும் மரியாதையும் கண்ணியமும் பயமும் நிறைந்த அச்சூழலை விளக்குவதே இவ்வசனங்களின் நோக்கமாகும். மனிதர்கள் கூட்டமாக இருக்கும் இடங்களில் பேசுவதும் அதனால் சத்தம் எழுவதும் இயல்பானது. ஆனால் இங்கு மௌனமே நிலவும். பேசும் தைரியம் அப்போது யாருக்கும் இருக்காது. அவனிடம் அனுமதி பெறுபவர்கள் மட்டுமே அப்போது பேச முடியும். சரியாக பேசுபவர்களுக்கு மட்டுமே அப்போது அவன் அனுமதி அளிப்பான். அல்லாஹ்வை விழித்து பேச யாரும் சக்தி பெற மாட்டார் என்ற கருத்தை பொதுவாக ஒருமுறை ஏற்கனவே சூரா குறிப்பிட்டது. இப்போது மஹ்ஷர் வெளி விசாரணையோடு சம்பந்தப்படுத்தியும் இவ்வசனம் அக்கருத்தை விளக்குகிறது. அப்போது அருளாளனின் அனுமதியோடு சரியானதை பேசுவோரை தவிர வேறு யாரும் பேச மாட்டார்கள். இறைவனை விழித்து பேசல் என்ற கருத்தை குறிப்பிட்டதொரு நிகழ்வோடு மட்டுப்படுத்தாது விரிந்து விளக்குவதாக இது அமைகிறது. அனுமதிக்கப்பட்டோரே பேசுவர் என்பது ஷஃபாஅத் பரிந்துரை செய்தலை குறிக்க முடியும். அந்த வகையில் இது தூதர்களையும் ஏனைய மிக நெருங்கிய இறை அடியார்களையும் சுட்டுகிறது. ஆனால் பரிந்துரை என்பது கூட இறை அனுமதியின் ஊடாகவே சாத்தியமாகும். அது மாத்திரமல்லாது அந்த பரிந்துரை சரியாகவும் அமைய வேண்டும் என இவ்வசனம் விளக்குகிறது. இந்த வகையில் ஷஃபாஅத் பரிந்துரை செய்வோர் அல்லாஹ்வால் தெரிவு செய்யப்பட்டவர்களாகவே இருப்பார். அவர்களது பரிந்துரை பிழையாக அமைய வாய்ப்பில்லை என விளங்க முடிகிறது.
இதுவரை சூரா மறுமை நாள் பற்றி சுருக்கமாக ஆனால் தெளிவாகவும் விளக்கமாகவும் முன்வைத்தது. இனி இறுதிப் பகுதிக்கு அது வருகிறது. இறுதிப் பகுதியான முடிவுரை ஒரு கடுமையான ஆனால் கருத்து பொதிந்த எச்சரிக்கையாக கொண்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர் அடுத்த வீடியோவில் கவனிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.